டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பவும் போல் வாரம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஆண்டர்ப்ரனரை ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை கண்டுபிடிச்சி ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அல்ல கொண்டு வந்த தொழில் முனைவரை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான நபர், வித்தியாசமான கண்டுபிடிப்பு. அது வந்து இன்றைய உலகத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எதையுமே உடனே இல்லை அப்படியே டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்கான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மிஸ்டர் மகேஷ் ராமமூர்த்தி, சிஇஓ சத்தோரி XR அப்படின்ற கம்பெனி. அவர் ஒரு ஸ்டார்ட் அப். அவர் இங்கே IITM ரிசர்ச் பார்க்கில் தான் தன்னுடைய இன்குபேஷனை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அவர் எப்படி, அவருடைய ஜேர்னி எப்படி இருந்தது, அவருடைய ப்ராடக்ட் என்ன, அதனுடைய USP என்ன, அப்படி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் மகேஷ். இந்த சத்தோரி XR ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோ, ஏன்னா ஏன் சத்தோரி அதை சொல்லுங்களேன். சத்தோரி வந்து இட்ஸ் அ ஜாப்பனீஸ் வேர்ட். நம்ம வந்து இட் சப்போஸ் டு சிக்னிஃபை தட் யூரேக்கா மூமெண்ட். அது நம்ம ஏதோ ஒரு ஐடியா வச்சுருந்தோம், பட் சொல்ல தெரியல, நாட் கிளியர். பட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஏதோ பார்த்ததுக்கப்புறம் இதானா எனக்கு புரிஞ்சிடுது. திடீர்னு அந்த புரிஞ்சதுக்கப்புறம் யூ கெட் ஒன் ஜாய். அந்த ஜாய், தட் மூமெண்ட் இஸ் கால்ட் சத்தோரி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து யூரேக்கா ஆர் ஈவன் நம்ம வந்து தேர்ட் ஐ, த்ரிநேத்ரா பார்த்ததில் ஓகே எனக்கு புரிஞ்சிடுது, நான் பார்த்தது சரி, கேட்டது சரி, பட் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கு பேர் தான் சத்தோரி. அப்போ முதல்ல வந்து யூரேக்கான்னு ட்ரை பண்ணோம் பேருக்கு, அது நாட் அவைலபிள். அப்புறம் வந்து த்ரிநேத்ரான்னு ட்ரை பண்ணோம், பட் அது வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலாக இல்லை. ஆமாம். ஸோ ஐ தாட் ஓகே சத்தோரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ சத்தோரிங்கிறது இஸ் தட் மூமெண்ட் வென் யூ ரியலைஸ், வென் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு எனக்கு. ஸோ தட் இஸ் தட் மூமெண்ட் விச் இஸ் சத்தோரி. அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது நான் ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்ருக்கேன், எனக்கு இதுதான் தேவை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஒருத்தர் எனக்கு வந்து கண் முன்னால் காட்டும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஐன்ஸ்டீனுக்கு எப்படி வந்ததோ எக்ஸாக்ட்லி அது மாதிரி இதான் திஸ் வாட் ஐ வாண்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆன விஷயத்தை இந்த ப்ராடக்ட்டில் கொண்டு வரீங்க. நெக்ஸ்ட் வில் கம் டு த ப்ராடக்ட். சார், வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் ஆர் வாட் இஸ் த சர்வீஸ்? கம்பெனி நேம் வந்து சத்தோரி XR. XR இஸ் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியில் நிறைய டெக்னாலஜிஸ் உண்டு. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி ஆர் யூஸிங் இஸ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இப்போ என்னென்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் அந்தமாரி டெக்னாலஜிஸ்லாம் இருக்கிற நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இட் இஸ் யூஸ்வலி அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் த காமன் மேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பை வித் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட். ஒரு ஹெட்செட் எல்லாம் யூ மைட் ஹவ் சீன் VR ஹெட்செட்லாம் எங்கே பார்த்தாலும் இல்லை. பட் என்ன வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது, ஃபோன். எல்லாருக்கும் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாமே அதில் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ த ஐடியா இஸ் டு பிரிங் இட் டு that so that everybody can enjoy. Why should only some people paying so much money with very expensive equipment அதெல்லாம் வச்சுட்டு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? why cannot not be for anybody அப்படின்னு பார்க்கும்போது augmented reality is something that அது வந்து ஃபோன்லேயே வரலாம். ஸோ the idea is to bring it in a way, democratize it, எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதில் ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் சத்தோரி XR. XR வந்து எல்லா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், பட் வி ஆர் யூஸிங் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆஸ் அவர் மெயின் ப்ராடக்ட். ஸோ ஒரு ஐடியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுலேருந்து வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ தட்ஸ் த டெக்னாலஜி வி யூஸ். another thing we use is a philosophy. நார்மலி நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிளைனர் மீடியான்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி we had printed text or written text, then we had printed books, then we had pictures, then we have art, எல்லாம் flat, everything's 2D. 3D நம்ம ஓல்டன் டேஸ் குட்டி சாத்தான் அந்த படம் பார்த்தோம், எல்லாம் 3Dயில் வருது. தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐடியா இஸ் யூஸ் 3D. ஏன்னா 3D யூஸ் பண்ணால் வந்து த லெவல் ஆஃப் இமர்சிவ்னஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல். நாமளே வந்து எந்த டைரெக்ஷனை வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம், உள்ளே போகலாம், வெளில வரலாம். வாட் எவர் ஐ வாண்ட் டு சி ஐ கேன் சி. நெக்ஸ்ட் இஸ் டைம். ஸோ இட் இஸ் 3D வித் டைம். டைமில் தான் யூ கேன் எக்ஸ்பிளைன் சம் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் கான்செப்ட்ஸ். அது எப்படி மாறுது, எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் ரியாக்ட் ஆகுது,
எலக்ட்ரிசிட்டி உள்ளே போதா, காற்று வெளில வருதா, எப்படி வருது, ஆல் தட் காமிக்கலாம். அதெல்லாம் வந்து யூ நீட் டைம் டொமைன். அதாவது இட்ஸ் லைக் அன் அனிமேஷன் பட் இன் 3D. ஸோ அது இருக்குது, அதுவும் இருக்குது. 3D இருக்குது, 3D அனிமேஷன்ஸும் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாட் ஆஃப் அவர் மூவிஸ் ஹேவ் 3D அனிமேஷன். ஆனால் கடைசியில் வந்து வர்றது வந்து 2D. நெக்ஸ்ட் இஸ் இன்டராக்டிவிட்டி. எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் அதை தான் போய் நோக்கி போவேன். அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் டு கோ டு வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார். ஸோ இட் ஹேஸ் டு பி இன்டராக்டிவ். சும்மா இதே தான் ஒரு லைக் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பார்த்தாச்சு. அதில் வந்து 10th மினிட்டில் 10 செகண்ட்ஸுக்கு நான் கேட்டது வந்து வந்துருச்சு. பட் அது நான் பார்ப்பேன்னா? நோ, ஐ வாண்ட் டு கோ டு வாட் ஐ வாண்ட். லைக் யூ செட், கரண்ட் ஜெனரேஷன் அதை பற்றி என்ன, மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன காமிக்கணும், அதை போய் நான் நேராக பார்க்கணும். தட் மீன்ஸ் ஐ எம் செல்ஃப் டைரக்டட். நானே போய் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு எனக்கு அந்த பதில் வேணும். நாட் யூ டெல்லிங் மீ. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். பட் கடைசியில் வந்து எனக்கு மனசில் இருந்த கேள்வி வந்து at some point of time is answered. So that is the concept. So it's called 4D IO. 3 dimensions in space, 1 dimension in time, interactive, input and output. So on the concept which is our product. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் உங்கள் ப்ராடக்ட் பயன்படுது, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? As a mechanical engineer, I was working in a company where we manufacture automotive components. And the product வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட். அதை வந்து அதனோட யூஎஸ்பி, அது எப்படி வேலை செய்யும், அது உள்ளே என்ன இருக்குது, ரொம்ப முக்கியமாக ஏன் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணணும், நம்ம ப்ராடக்டை வாங்கணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளேயே வெரி பிக் சேலஞ்ச். பிகாஸ் தேர் இஸ் a lot of pressure. எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரிலப்பா, ஏன் நீ இவ்வளோ கேட்குற, தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ப்ராடக்ட் நிஜமாக என்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, நீங்கள் கேன் யூ கிவ் இட் இன் த கரெக்ட் ஃபார்ம், மீடியா, ஹவ் யூ டிசைன்ட் இட், அதெல்லாம். ஸோ அப்போ வந்து முதல்ல ஐ யூஸ் டு கோ வித் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், ட்ராயிங்ஸ், தென் சம் 3D மாடல்ஸ் எல்லாம். அண்ட் வி ஸ்டார்டட் வித் லிட்டில் பிட் ஆஃப் அனிமேஷன்ஸ் ஆஃப் ஹவு இட் ஒர்க்ஸ். அந்த அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கே செலவு. அது ஒவ்வொரு வாட்டியும் ஐ ஹேவ் டு கோ டாக் டு அ கஸ்டமர், பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே, அந்தமாரி ஒரு இது டெவலப் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். பண்ணிவிட்டு அதை பார்த்ததுக்கும் தே யூஸ் டு அப்ரிஷியேட், புரிஞ்சுட்டுப்பா. அப்போ கூட தேர் வாஸ் எ லிமிட்டேஷன். ஏன்னா நான் வந்து 15 ஸ்லைடு வச்சுருப்பேன், எனக்கு முன்னாடி வந்து தே வில் பி டிசைனர், குவாலிட்டி மேன், மேனுஃபேக்சரிங், பையர், அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு கேள்வி வரும். பையர் வந்து ப்ரைஸை பற்றி கேட்பார், டிசைனர் வந்து நீ எப்படி டிசைன் பண்ணுவேன்னு பண்ணியிருக்கேன்னு கேட்பார், மேனுஃபேக்சரிங் இதை வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, அதில் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கீங்க. தென் என்ஜினியரிங் குரூப் வச்சு எனக்கு ஃபங்க்ஷன் வருமா இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ½ அன் ஹவர் மீட்டிங்னா 4 பேருக்கு ஆன்சர் பண்ணணுன்னா 7 நிமிஷம். அந்த மீதி டைம் எனக்கு தேவையான கேள்விக்கு பதில் வரும்போது அப்போ தான் ஐ வில் பி அட்டென்டிவ். மற்றதெல்லாம் ஐ எம் சம்வேர், ஃபோன் பார்த்துட்டுருப்பேன், டைப் அடிச்சுட்டு இருக்கேன், இமெயில் பார்த்துட்டுருப்பேன். ஸோ ஐ செட் எப்படியாவது அவங்களுக்கு பிடிக்கணும். ஐ ஹாவ் டு ஹாவ் தெம் லுக் அட் மை ப்ராடக்ட், see how it works and fully understand. ஸோ அப்போ வந்து we came upon this idea of using augmented reality to showcase the product. ஸோ எல்லாரும் புரியுற மாதிரி. அண்ட் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா we made that product, so we are fully involved in our product. பட் ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது அவருக்கு தேவையான ஆன்சர் வரணும். ஸோ ஐ செட் நீங்கள் கேள்வி ask the question. So once you ask the question, here's the answer. You ask the next question, here's the answer. Next question, here's the answer. எல்லாரும் ஓகேயா, ஓகே, we got all the information. இப்போ வந்து வேணும்னா ஐ கேன் ஷோ, ஓகேப்பா இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஐ brought about this way of selling the product. அதுலேருந்து தான் இந்தமாரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இதை பற்றி நினைக்கவே இல்லை. ஐ நெவர் தாட் திஸ் வாஸ் அன் ஐடியா. இந்தமாரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் ஒன்று பண்ணேன். ஐ வென்ட் டு ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ், இதை காமிச்சேன் நான். சரி நம்ம உங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்குறேன், எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னாரு. எனக்கு ஒருமே ஐ வாஸ் டேக்கன் அ பேக். ஓகே, இது நல்ல ஐடியா. ஐ டென்ட் even think about இது. என்னப்போ ஏதோ கேட்டார், விட்டுரு, போயிட்டேன். அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். பண்ணிய நீ, ஐ ஆஸ்ட் யூ, வை ஹவ் யூ நாட் ஸ்டார்டட் அப்படின்னு. இந்தமாரி இன்னொரு கஸ்டமரும் கேட்டார். சரி, ஓகே, ஏதோ ஒரு ஐடியா இருக்கீங்க, ரைட், வாட் எவர் ஐ எம் டூயிங் கிளியர்லி இட் இஸ் சால்விங் அ ப்ராப்ளம், இட் ஹஸ் மேட் அன் இம்பேக்ட், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் சின்னதாக ட்ரை பண்ணேன். தென் இட் பிகேம் லிட்டில் சக்ஸஸ்ஃபுல். ஸோ
அந்த மாதிரி பண்ணி is when we started this as a company. ஸோ இப்போ இது மெயினாக எந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் ஆரம்பிச்சீங்க? The industry that we are using it for right now, automotive, both starting from very heavy equipment, heavy trucks in the அந்த ரேஞ்சில் இருந்தோம் all the way down to motorbikes, automotive industry. ஏன்னா 27 வருஷமாக I was in the automotive industry, so I know the problems that are faced in automotive. So அதை வச்சு we start. So that is the focus domain. The A6 LNG engine boasts 240 kilowatts of power at 2200 revolutions per minute and a robust torque of 1200 newton meters at 1200 to 18 revolutions per minute, delivering an impressive performance. Equipped with a flexible fuel system, it features a 990-liter liquefied natural gas tank positioned behind the cabin and a 160-liter compressed natural gas tank on the chassis's right-hand side for optimal fuel availability. Built on the foundation of heavy-duty aggregates and high-strength steel frame, the AVTR platform ensures durability and reliability in every journey. மற்ற ஏரியாவில் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் engineering goods. ஸோ engineering goodsனால் அது டெக்னிக்கலாக ஒரு ப்ராடக்ட் இருக்கணும், டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும், அந்த மாரி ஏரியாஸில் இருக்கும். ஸோ ஆட்டோமோட்டிவ் அண்ட் engineering goods. அதில் வந்து சிலது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரியும் இருக்கலாம், மெஷினரி, இதெல்லாம் தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். ஸோ அதில் தான் வேலை செய்யும். இப்போ எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் சில பேரால் தான் ஒரு 100 பேர் எடுத்துகிட்டா அதில் ஒரு 2 பேர் நினச்சதை உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேமிலியிலேருந்து அவங்ககிட்ட இருக்காது, அவங்க வெல் ஆஃபாக இருப்பாங்க, ஒரு ஐடியா இருக்கும், உடனே அவங்க போய் அதுக்கு தேவையான போய் சந்திப்பாங்க, ரிசர்ச்சில் இறங்குவாங்க. ஹவு பட் யுவர் ஜேர்னி? இது மாதிரி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா, இல்லை ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் இது வந்து உங்களுக்கு அந்த பிகினிங்லேருந்தே படிக்கிற காலத்துலேயே இது மாதிரி இருந்ததா? என்ன மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு இது வந்து, இல்லை திடீர்னு வந்ததா? ஸோ ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து அந்த நோண்டுற பழக்கம் உண்டு. எல்லாமே ஏதாவது ஒரு டாய் ஒரு கிஃப்ட் வந்தால் பிரித்து எடுத்துருவேன். ஸோ அதை எடுத்து நோண்டி ஓகே பாதி டைமில் தான் திரும்பி வந்துடும், வந்த ஷேப்லேயே இருக்காது. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் திஸ் டிங்கரிங் மென்டாலிட்டி, இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, எப்படி என்ன பார்க்கலாம். ஸோ தட் வாஸ் அ சார்ட் ஆஃப் மென்டாலிட்டி ஐவ் ஆல்வேஸ் ஹேட். அண்ட் இன் நம்ம ஃபேமிலியில் வந்து தட் வாஸ் ஆல்வேஸ் என்கரேஜ்ட். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹவு டு பில்ட் திங்ஸ், மேக் திங்ஸ், உடஞ்சாலும் பரவாயில்ல, ஓகே திட்டு வாங்குவோம், ஏன்டா உடச்ச அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் ஓகே ஏதோ பண்ணுறான் லெட்ஸ். ஸோ தட் வே மை ஃபேமிலி ஹஸ் ஆல்வேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். யூ ட்ரை திங்ஸ், ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை. You won't be successful every time, but try. So the journey is many mistakes, small things add up, but every time you learn something, business, even now I can't say I'm an expert, even now I'm an outsider in the technology field, but what I learned from automotive is what I'm applying. ஏன்னா அது தெரியாதுன்னு தெரிஞ்சால் you can go and get what you need to learn. So that is the most important part that I think is important. Then இந்த வேலைக்கு போகிறது, go to work and come back, and then starting upங்கிறது வந்து இந்த மாதிரி தான். Got a clear signal. Actually I was pushed very hard. நானே வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருந்தேன். இந்த சென்ஸ் பண்ணணுமா, எப்படி என்ன ஆகும், how can I go on my own, என்ன how to start, என்ன ஆகும், what will happen financially, etc. But after some amount of thing, okay let's risk something, let's start அப்படின்னு சொல்லிட்டு one fine day decided okay we'll jump into it. But முதல்ல வந்து it was a offering, it was never a company by itself, it was one offering inside the other things we were doing. அப்புறம் இந்த மாதிரி டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் எஸ் டெஃபினெட்லி there's an idea, then start a company அப்படின்னு ஆரம்பித்தோம். தட் இஸ் த பேக்ரவுண்ட். நைஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எடிசனை தான் ஞாபகம் வருது. அதாவது 1500வது தடவை தான் அந்த டங்ஸ்டன் பல்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏரியா இருந்துச்சு. அப்போ எல்லாம் கேட்டாங்களா, இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்து நீ பண்ணணுமா அப்படின்னா, அவர் சொன்னார்னா இந்த 1499 ஃபெயிலியர்ஸ் கிடையாது, அது டெவலப்மெண்ட். அதுதான் 1500th டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதாவது ஸ்டெப்ஸ் இது டோன்ட் லுக் அட் திஸ் அஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னது ஒரு மோட்டிவேஷன். அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து ஃபெயிலியர்ஸ் கிடையாது, அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஓகே, இப்போது இது ரிசர்ச் பண்ணணுன்னா யூ நீட் சம் பர்சன்ஸ், சம் பிளேஸ் வேர் இட் வெரி கண்டியூசிவ். அது வந்து இருக்கணும், எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும்.
அப்போ உங்களுக்கு ஹவு யூ கேம் டு ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்? இது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ். அந்த ஃபெயிலியரில் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணோம் நம்ம. இட் வாஸ் ஃபார் ப்ரொஃபஸர் இன் ஐஐடி மெட்ராஸ். இதே கான்செப்ட் லைக் ஐ செட் சத்தோரினா ஒரு எக்ஸ்பிளைன். ஸோ சில சப்ஜெக்ட் வந்து புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தமாரி ஒரு இது எஜுகேஷ்னல் மாடியூல் ஒன்று பண்ணோம். இட் வாஸ் இன் கேஸ் டர்பைன் டிசைன். அவர் வந்து ஹி வாஸ் ஃபேஸிங் அ சேலஞ்ச். ஹவு டு ஐ கம்யூனிகேட் திஸ், டீச் தெம், ஹேவ் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போதைக்கு என்ன பண்ணணும், போர்டில் போய் ஒரு என்ஜினியரிங் ட்ராயிங் போடணும், திரும்பணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் இஸ் அ ஸ்டாட்டிக். இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு அது உள்ளே போனதுக்கப்புறம் தென் ஹோப்ஃபுல்லி இந்த ஃபுல் கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஒரு 100% கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கடைசியில் நிற்கிறது வந்து 10% தான். ஸோ இந்தமாரி விஷுவலைசேஷன்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அகெயின் ஐஐடியில் அகெயின் அப்படியே ஒரு ஃப்ளூக் சான்ஸ், அப்படியே நான் மீட் பண்ணேன். சார் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. ஐ லைக் இட், லெட் ஸ்டார்ட், ஜஸ்ட் ட்ரைங். ஐயோ என்ன சொல்லுவாரா, என்ன ஐஐடி இது, என்ன நடக்குமா, என்டர்டெயின் பண்ணுவாங்களா இல்லையான்னு காமிச்ச உடனே திஸ் இஸ் நைஸ், வை டோன்ட் யூ ட்ரை. அண்ட் ஹீ வாஸ் லிட்ரலி மை வாட் இஸ் த வேர்ட், முதல்ல கொடுத்த இன்னும் ஒரு வர மாதிரி. சடன்லி இட் கேம், லெட்ஸ் ட்ரை சம்திங் அப்படின்னாரு. யூ டேக் ஒன் மாடியூல், யூ ட்ரை இட். அது பண்ணேன் நான். ஹீ ஸ்டார்டட் யூஸிங் இட் இன் ஹீஸ் லெக்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து சைடில் இருந்தேன் பின்னாடி. எனக்கே சார் இப்போ தான் சார் டாப்பிக்கே புரியுது, இது பார்த்ததுக்கப்புறம் மாடியூல் பண்ணோம் நம்ம, பட் நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில போகும்போது நானே வந்து கேட்டேன், என்ன வாட் டு யூ திங்க், ஹேவ் யூ நவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பெட்டர், ஆர் ஷுட் இட், இஸ் திஸ் எனி யூஸ்ஃபுல், இஸ் இட் யூஸ்ஃபுல் அட் ஆல் ஆர் நாட் யூஸ். மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். சில பேர் வந்து எஸ் நல்லா புரிஞ்சுட்டு எனக்கு, சில பேர் வந்து நோ நான் வந்து யூடியூப்லேயே பார்த்துப்பேன், வை ஷுட் ஐ. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ நாட் ஷுவர். என்னப்பா இப்படி வருது, மிக்ஸ்ட் ரிவ்யூ வருது, என்ன பண்ணணுமா விட்டணுமா, இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் மை டைம், வாட் ஆம் ஐ டூயிங். அதை விட்டுட்டு இதுமாரி ஆரம்பிச்சு. தென் ஹி செட், சரி நீ விட்டு, டோன்ட் வரி, டூ நெக்ஸ்ட் மாடியூல். அடுத்த மாடியூல் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பிளைனிங், அதுவும் பண்ணேன். தென் பீப்புள் செட், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் வெரி குட். ஸோ ஓகே, சம் என்கரேஜ்மெண்ட். தென் ஃபைனலி ஆல்சோ ஹீ ஃபவுண்ட் அ வே டு கிவ் மீ தட் ஸ்மால் பேமெண்ட். ஓகே இதுவும் வருதா, ஓகே நவ் லெட் அஸ் ட்ரை. ஸோ அந்தமாரி ஆரம்பிச்சதில் தட் இஸ் ஹவு ஐ கேம் இன் டச் வித் தி ஐஐடி ரிசர்ச் என்வாயர்மெண்ட். அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூரிங் கோவிட் அவர் இறந்து போயிட்டார். பட் ஓகே லெட் மீ ஸ்டில் ட்ரைன்னு சொன்னதுக்கப்புறம் தென் பட் ஹி ஹட் டாக் டு சம் பீப்புள், இதுமாரி ஒரு பண்ணுறாங்கப்பா, வை டோன்ட் யூ என்கரேஜ் அப்படின்னு. தென் இட் கேம், தென் சம் ப்ரொஃபஸர்ஸ், யூஆர் டூயிங், நோ கோ டு ஐஐடி மெட்ராஸ், அப்ரோச் தெம். எனக்கு ரொம்ப பயம். ஐ டிட் நாட் டூ இட் ஃபார் நியர்லி 6 months. ஐஐடி இல்லையா, எப்படி இது என்னது, ஹவ் வில் இட் பீன்னு ரொம்ப டென்டேட்டிவாக போட்டோம் ஒரு அப்ளிகேஷன். அண்ட் வந்ததுக்கப்புறம் வி ஹேட் அ ஃபுல் ஆஃப் டவுட், இது ஆகுமா, இஸ் திஸ் வர்த் அன் ஐஐடி, இட் இஸ் நாட் சச் ஹியூஜ், இட்ஸ் நாட் அ ராக்கெட், இட்ஸ் நாட் அ நியூ திங்ஸ் லைக் தட், இட்ஸ் நாட் சம் நானோ டெக்னாலஜி, அந்த மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் வருமா. தென் சம்ஹவ் த கமிட்டி, ப்ரொஃபஸர், தே ஆல் saw something, எஸ் இதில் இருக்குது, ஸோ கம் அப்படின்னு வி காட் அக்செப்டட். தட் டே வாஸ் அ பிக் சக்ஸஸ் அண்ட் பிக் ரிலீஃப். அல்டிமேட்லி ஏதோ ஒரு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுவே பெரிய விஷயம், லிட்ரலி ஒரு அட்மிஷன் கிடைச்ச மாதிரி. தென் வி கேம் ஸ்டார்ட். இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன் செப்டம்பர் 2002 ஆரம்பித்தோம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் இயர் ஆஃப் இது 22 செப்டம்பர் 2022 அப்போ ஆரம்பிச்சோம். ஸோ இப்போது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல் இயர். அதுக்கு முன்னாடி 1.5 years இருக்கும் இங்கே. ஸோ அதாவது பிகாஸ் நீங்கள் வந்து ஐஐடி ப்ராடக்ட் கிடையாது, கரெக்ட், அது வெளியில் படிச்சிருக்கீங்க, கரெக்ட், இன்ஜினியரிங் படிச்சது, பட் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க. பட் ஐஐடின்னும் பொழுது நம்மளுக்கு என்ன தான் நம்ம ப்ராடக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஐஐடி ஜேஇ எழுதி ஐ ஃபெயில்ட், ஐ டிட் நாட் கெட் அக்செப்டட். அது ஒரு ஓரமாக நம்மளோட பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க இதை கேள்வி கேட்டால் இது நம்மளது வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போனோன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் இதெல்லாம் இது ஒரு ப்ராடக்ட்டு, இதை எதுக்கு ஒன்று, இது ஒரு பெரியது நீ நினச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட போகிறாங்களோ. உங்களுக்குள்ள ஒரு இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன நடிகர் வந்து நடிக்கும்போது அவன் நல்லா நடிப்பான், ஆனால் பெரிய ஆக்டரை பார்த்தோன்னா இவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாரா, அப்படி ஒரு ஃபியர் உள்ளுக்குள்ளே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை குறையும். ஆனால் அந்த நீங்கள் உள்ளே வந்தவொன்னே இப்போ பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் அசோக் வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. ஸோ இட் வாஸ் அக்செப்டட் ஆல்சோ. அதுவே வந்து அந்த ப்ராடக்ட் வருதோ இல்லையோ,
ஸோ நம்மளையும் வந்து ஐஐடி ஜீனியஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அவங்களோட ஒரு யூ கேன் ஷேர் ரூம் இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்றது அது ஒரு பெரிய அந்த 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 மொமெண்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு நம்பிக்கை, ஓகே நம்மளும் ஃபிட்டு தான், ஐஐடி உள்ள நம்மளுக்கும் தகுதி இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஜேஇயில் போயிட்டா கூட கரெக்ட் நம்ம வேற ஒரு ரூட்டில் எக்ஸாக்ட்லி வேற ஒரு தக்கால் கோட்டை ஐஐடி உள்ள வந்துட்டோம். ஸோ இட்ஸ் நைஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா இல்லையா, அல்லது ஃபாரின்ல இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படி மார்க்கெட் எப்படி இருக்கு? இப்போ மார்க்கெட் இஸ் வெரி குட். ஐ வுட் நாட் சே இந்த டெக்னாலஜி இஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இட்ஸ் தேர். நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ நம்ம ஒன்றும் புதுசாக டெக்னாலஜியெல்லாம் வி யூஸ் இட், பட் ஹவு வி புட் இட் டுகெதர். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, வி ஹேவ் அ பிளாட்ஃபார்ம், வி ஹேவ் ஆல் ஆஃப் திஸ் கேப்பபிலிட்டிஸ். பட் ஆனால் எல்லாருமே வந்து தே சே வி கேன் டூ இட் ஃபார் எவ்ரிதிங். உடனே வந்து நீங்களும் வாங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கப்புறம் கடைசியில் இட் பிகம்ஸ் வெரி கன்ஃபியூசிங், பிகாஸ் ஈச் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் திங்ஸ் ரிக்வயர் இட்ஸ் ஓன் அட்டென்ஷன். ஸோ ஃபோக்கஸ். ஸோ ரைட் நவ் எட்டெக் பண்ணியிருக்கோம், மெட்டெக் பண்ணியிருக்கோம், எஜுகேஷனில் கூட அண்ட் யூனோ என்னெல்லாம் எஜுகேஷன் எட்டெக்கில் எப்படியெல்லாம் போகுது. ஸோ அதெல்லாம் பண்ணி ஃபெயில் ஆகி எஸ் என்னோடய ஸ்ட்ரென்த் இது தான், என்னோட கேப்பபிலிட்டி இதுதான். திஸ் இஸ் இஃப் ஐ ஹேவ் டு கிவ் வாட் எவர் 10 hours a day இந்த வேலைக்குனா திஸ் இஸ் வேர் இட் வில் ஐ கேன் கிவ் த மோஸ்ட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து ஃபெயில் ஆகி வி ஹவ் நவ் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ். டெஃபினெட்லி மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கும் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அவர் ஃபோக்கஸ் இஸ் திஸ். இந்த ஃபோக்கஸ் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே வி வர் ஏபிள் டு கிராக், பிகாஸ் கரெக்டான மெசேஜ் அவங்களுக்கு தேவையானது. ஏன்னா நம்ம வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணலாம், நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி சொல்லி அவங்களே வந்து புரிஞ்சுட்டு ஓகே வில் டேக் ஒன்லி 10% ஆஃப் வாட் யூஆர் டூயிங்னா இட் பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு இதுதான் தேவை, எனக்கு புரிஞ்சு இதுதான் ரொம்ப முக்கியமானது, கரெக்டா? எஸ், இதுதான் நம்ம வச்சுருக்கோம். இன்சிடென்ட்லி இந்த எக்ஸ்ட்ராவும் இருக்குது, இதுவும் வேணும்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படிமா. எனக்கு முதல்ல தேவையானது கொடு, அது ஆரம்பித்து வேலை செஞ்ச உடனே தென் யூ கெட் சக்ஸஸ். ஃபோக்கஸ். அதாவது நீங்கள் சொன்ன இந்த சத்தோரி வந்து உங்களுக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அங்கே வந்தது. இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஸோ நம்ம என்ன நினச்சோமோ அதை அவனும் எதிர்பார்க்குறான். எஸ். ஸோ ரெண்டும் இப்போ வந்து ஒரு காயின் சைட் ஆயிடுச்சு. ஸோ அது மெயினாக வந்து உங்கள் இண்டஸ்ட்ரி ஏன்னா ஆட்டோமொபைல் எக்ஸாக்ட்லி அதனால அது. பட் இந்த டெக்னாலஜி வந்து இங்கெல்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் இப்போ அது யூஸ் ஆகுது. அண்ட் அது மேபி நம்ம வந்து ஒரு சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே ஒரு மார்க்கெட்டில் வந்து பிகாஸ் காம்படிஷன் இருந்தே தான் தீரும். காம்படிஷன் ஆக்சுவலி இஸ் குட், ஏன்னா அப்போ தான் யூ கேன் கம்பேர். டெஃபினெட்லி ஐ எம் டூயிங் பெட்டர் ஆர் ஹீ இஸ் டூயிங் பெட்டர். அதை புரிஞ்சுட்டு நம்மளும் ஒரு தனியாக இருந்தோம்னா நம்ம எங்கே இருக்கோம்னு டெஸ்ட்டே பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது யூ வில் கெட் ஓவர் கான்ஃபிடென்ட். இது என்ன இது கடைசியில் people won't appreciate. But unless you have competition, you stay on your toes. You have some benchmark. அவனை அடிக்கணும், அவனை விட இது இவங்க வந்து இந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க, பட் மை டெக்னாலஜி கேன் டூ திஸ் ஆர் சம் அந்த மாதிரி யூ கேன் கீப் திங்கிங். ஸோ காம்படிஷன் நீட். ஸோ ஒன்ஸ் வி கம் டு அ ஸ்டேஜ் ஹோப்ஃபுல்லி டச் வுட் அது வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தென் வி லுக் அட் அதர்ஸ் ஆல்சோ. அதாவது காம்படிஷன் இருந்தால் தான் நம்மளை அக்செப்ட் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்ட். இல்லைன்னா உங்களை அவங்க காம்படிஷனாக நினைக்க மாட்டாங்க. கரெக்ட். இவன் நம்மளுக்கு போட்டியே இல்லை. ஆமாம் இப்போ போட்டியாக நினைக்கிறான்னா நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது. ஆமாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு லெபார்ட்டரி வேணும், இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கூட கன்சல்டேஷன் வேணும்னா ஒரு ஹியூஜ் காஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஐடிஎம் ரிசர்ச் பார்க்க வந்த பிறகு அதுக்கும் அவுட் சைடில் போய் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த இன்குபேஷன் சைடில் தேர் ஆர் மெனி ஏரியாஸ். ஒன் இஸ் இந்த என்வாயரன்மெண்ட்டே எப்படி என்வாயரன்மெண்ட்டே இஸ் ஒரு டிப்பிக்கல் வேறு ஒரு டெக் பார்க்கில் போய் பார்த்தான்னா எல்லோரும் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருப்பாங்க, வந்தாங்க போயிடுவாங்க. இங்கே வந்து இட்ஸ் அ வெரி பிக் கம்யூனிட்டி, எல்லாரையும் மீட் பண்ணலாம், ஆல் ஓவர் அவர் ஃபவுண்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, இஸ் இட் டெக்னிக்கல் ப்ராப்ளமா, பிஸ்னஸ் ப்ராப்ளமா, பீப்புள் ப்ராப்ளமா, ஏன்னா இதெல்லாம் வரும். அண்ட் திஸ் ஆர் ஆல் இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் புரியும். ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் சொல்லுவேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவேன். வி லேர்ன். ஸோ தட் கம்யூனிட்டி இட் செல்ஃப் இஸ் அ பிக் வெரி பிக் ஸ்ட்ரென்த்.
Then organized, they have many programs inside incubation cell. You can get access to mentors. ஏன்னா அவங்களாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. They have all made it. So இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு போய் நான் நிற்பேன், ஒரு நிமிஷம் பாருப்பா, இவங்க அந்த கம்பெனி இப்படி பண்ணாங்க, இந்த கம்பெனி இப்படி பண்ணாங்க. ஸோ அண்ட் மே நாட் பி எக்ஸாக்ட்லி ஃபார் யூ, பட் அது முதல்ல போய் படிச்சுட்டு வா. அது பார்த்ததுக்கப்புறம் யூ கெட் ஸோ மெனி மோர் ஐடியாஸ். ஆர் ஈவன் அங்கேயே ஒரு சொல்யூஷன் இருக்கும், இந்தமாரி பண்ணால் யூ கேன் சால்வ் இட். நாட் எவ்ரி திங் இஸ் அட் எண்ட் ஆஃப் நம்ம தான் பண்ணணும், கடைசியில் நம்ம தான் இறங்கி பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ தேர். பட் யூ கெட் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு ஏதோ ஒரு யூஸ், ஒரு கியூ கிடைக்கும். அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ், இவங்களும் பண்ணியிருக்காங்க, அப்போது தே வுட் ஹவ் பின் வேர் ஐ ஆம் டுடே, பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய ஹேர்டிலே வந்து சால்வபிள் ஃபர்ஸ்ட். அந்த இது வந்த உடனே ஓகே நவ் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தென் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் மென்டர். திஸ் இஸ் வாட் ஐ எம் திங்கிங், இப்படி பண்ணலாமா, தே வில் சே இப்படி பண்ணால் இந்தமாரி ப்ராப்ளம் வரும், அதையும் நினச்சிப்பாரு. தென் யூ திங்க் அண்ட் யூ கேன். ஸோ தட் வே தட் மென்டர்ஷிப் விச் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் கிவிங் த கைடன்ஸ் அண்ட் மென்டரிங், வெரி பவர்ஃபுல் திங். வாட் ஆர் த காஸ்ட் சார் வெளியே பண்ணுறதுக்கும் இங்கேயும்? வெளியில் பண்ணால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். இவங்களெல்லாம் அந்த டைம் பிடிக்கிறதுக்கே தே வாண்ட் டு அக்செப்ட் யூ. யாரோ வந்து எனக்கு அட்வைஸ் கேட்டான், யாருப்பா நீ, யார் நீ அப்படின்னு, யூ வில் நாட் ரியலி பி ஏபிள் டு ஈவன் ஆக்சஸ் தெம். இங்கே என்னன்னா யூ கெட் தட் பிகாஸ் யூ ஆர் இன்சைட் திஸ், தே ஆர் ஹியர், ப்ரோக்ராம்ஸ் ஆர் தேர், யூ ஹேவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 1 hour a week, அதுவே போகிறோம். அதுக்கு மேலே என்ன பேச போகிறோம்? அந்த ஒரு 20 minutes நம்ம பேசிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம், ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சஸ். தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். நம்ம மென்டரை தேடி போனால் கூட தெர் இஸ் அ வெரி பிக் சான்ஸ் தே வாண்ட் அக்செப்ட் யூ, தே வாண்ட் டு வின் லிசன் யூ. யாருப்பா நீ, என்ன, வாட் இஸ் இட்? இங்கே வந்து தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் தே ஆர் கமிட்டட். எஸ். or the cost also very less. Cost is very, very reasonable. If you are an incubated company, you get a lot of benefits, lot of support, starting from setting up the company, initial in the accounts while setting the company up, தெரியாது ஒன்று, அண்ட் சின்ன all those costs அப்படியே ஆட் ஆகிடும், எங்கே போச்சுன்னு கூட தெரியாது. பட் தட்ஸ் வை they give you possibilities of seed grants and also funding grants, very good patent rights. Yes, patents, helping in patents, how to make the patent applications, all that also. Connecting the industries also. Absolutely. இங்கே இருக்கிறது வந்து நம்ம one of the things that இனிஷியலாக வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும், டெய்லி வந்து போய் ப்ராடக்டை வந்து டெமோ பண்ணணும். தென் ஓகே I'll get a call, ஏய் இவங்க வராங்கப்பா, வந்து காமிப்பா உங்கள் ப்ராடக்ட். Initially I used to get, என்னப்பா it's a disruption. Then I realized actually I am learning so much. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் காமிக்கும் போது from all over the world அவங்க வரும்போது they will say இது இருக்கா அது இருக்கா, and commonly கடைசியில் வந்து we are able to focus our own pitch. So போய் காமிச்சு then you realize what are the things that are not important, what is really relevant, அதை மட்டும் காமிக்கிறதுக்கு it's that way it is an amazing space to be. அந்த filtering, yes, ஃபோக்கஸ்டாக எப்படி போகணும், அங்கே போகணும், மற்றெல்லாம் எதெல்லாம் தேவையில்லைன்றது எடிட் பண்ணுறதுக்கு பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்குது. நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆமாம், they are not at all interested. அது வந்து சில சமயம் நம்மளே வந்து நம்ம ப்ராடக்ட் இவ்வளோ நாளாக இருக்கு நம்ம பேசிகிட்டு இருப்போம், பட் இட் மே நாட் பி இம்பார்ட்டன்ட் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அவங்களுக்கு என்ன தேவை அதை காமிக்கணும். ஸோ தட் யூ காட் த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், by meeting many people, buyers and other things. Again one mentoring. ஸோ அவர் சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பாரு நீ வந்து உன் ப்ராடக்ட் இப்படி பண்ணும், அப்படி ஏறும், அங்கே போகும், இந்தமாரி க்ளீன் பண்ணும், அப்படி போகும், லெஃப்ட் வரும் ரைட்டு வரும், அப்படியே பண்ணிட்டு அதெல்லாம் தேவையில்லைப்பா, நீ கொடுக்குறது வேக்யூம் கிளீனர், அது வந்து தூசி எடுக்கும், அதை அது போகிறோம், அவ்வளோதான். அது எந்த பக்கம் போய் க்ளீன் பண்ணுறது வேண்டாம், அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுற, அது எவ்வளோ கரண்ட், அதெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். பட் ஃபர்ஸ்ட் என்ன தூசி எடுக்கணும், அதை பற்றி பேசு. தட்ஸ் ஆல்சோ வாட் ஐவ் லேர்ன்ட் ஹியர். ஸோ யூ லேர்ன்ட். ஸோ நாட் ஓன்லி ஸ்பேஸ், நாட் ஓன்லி மென்டர்ஸ், நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரி கனெக்ஷன், எல்லாமே அண்டர் சிங்கிள் அம்பரலா ஒரு இது கிடைக்கும் போது. ரெண்டாவது சி திஸ் ஆல்சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு ரெக்கக்னிஷன், அந்த பிராண்ட் ஐஐடி அப்படின்ற ஒரு பிராண்ட் ஹியூஜ் இம்பாக்ட், ஹியூஜ். சொன்ன இண்டிவிஜுவலாக நீங்கள் போகும்போது as you said you may not get even a time, ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது, கிடைக்காது. இப்போ அட்லீஸ்ட் இது வந்து ஒரு இதுனா ஒன்ஸ் யூ சே யூ ஆர் இன்குபேட்டட்
ஸ்டார்ட் அப் இன் ஐஐடி மெட்ராஸ், ஓ ஓகே சரி என்ன சொல்லு அப்படின்னு அட்லீஸ்ட் கேட்பாங்க. ஐஐடி அக்செப்ட் பண்ணதுனால இவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்குது, ஆமாம், கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ற ஒரு இது வரும். இந்த ப்ராடக்ட்டுடைய காஸ்ட்டு இல்லை இண்டிவிஜுவல் தான் பண்ண முடியுமா, இல்லை இது ஒரு மாஸ் கம்யூனிட்டி ஓரியன்ட் ப்ராடக்டா, இது எப்படி யார் யூஸ் பண்ணலாம்? எண்ட் யூசர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ் ஃபார் த கம்யூனிட்டி. பட் நம்ம கஸ்டமர் வந்து இஸ் பேசிக்லி கார்பரேட்ஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்க போகிறீங்க. தட் மைட் பி, யூ மைட் பி அ B2B, பட் we are B2B. We give our thing as a marketing tool or sales tool or trade fair, exhibition. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு we provide this tool and service. Tool is product plus content creation service. That is what we provide. We are B2B, but end consumer is the market, the consumer. அதாவது இந்த கம்பெனியோட customers. So we are B2B2C. ஸோ நம்ம ப்ராடக்ட்லாம் டிசைன் பண்ணும்போது நம்ம கன்சியூமரை வந்து மனசில் வச்சுக்கிட்டு we have to create the product, but the person who pays the bill is the company. So we are B2B2C. That is how we do. Experience has to be tailored to அந்த கம்பெனியோட ஆடியன்ஸ். Who is the real user, end user? Is that company's prospective customer or current customer. அந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி, அவங்களுக்கு டேட்டா வரும், அதை எப்படி போட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்கறது இஸ் த ட்ரிக். ஸோ நைஸ் ஹியரிங் ஃப்ரம் யூ சார். பட் சே யூ ஸ்டார்டட் as a startup, அப்புறம் இன்குபேட்டிவாக எஸ் யூ ரெஜிஸ்டர்ட் யுவர் செல்ஃப் ஐஐடிஎம்ல. இப்போ உங்களை மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி லைக் யூ, பிகாஸ் யூ ஹேட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஃபேமிலி இருந்தது. பட் சில பேருக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டே இருக்காது. சில பேருக்கு படித்த ஒன்று சம்பாதிக்கணும், ஏன்னா அவங்க ஃபேமிலி கண்டிஷனுக்காக ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. பட் தே மைட் பி ஹேவிங் அ வெரி குட் ஐடியா, ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும், இன்னோவேட்டிவாக இருக்கும், அது வந்து இது வரைக்கும் வராத ஐடியா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, வாட் யூ காட் தே மே நாட் கெட். என்னென்னா ஐஐடி அது உள்ளவே போக முடியாது, ரெண்டாவது நம்ம யாரை போய் பார்க்குறது, நம்ம ஐடியாலாம் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஐடியாஸ் வரும் அண்ட் டவுட் இருக்கும். இங்கே என்னென்னா இந்த ஐஐடி ரிசர்ச் பார்க் இன்குபேஷன் செல்லில் தே ஆக்சுவலி வாண்ட் ஐடியாஸ். ஸோ இப்போது நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் அவுட்ரீச் ரூரல் இந்தியாவில். வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களே போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் எவ்ரி ஐடியா யூ மைட் திங்க் என்னோட ஐடியா வந்து ஆக்சுவலாக நல்ல ஐடியா தான், இட்ஸ் அ வெரி குட் ஐடியா, பட் வில் தே அக்செப்ட்? ஜஸ்ட் லைக் ஐ ஹேட் அ டவுட், ரைட்? கடைசியில் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண வேண்டியது தான். அது வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் ட்ரை. ஸோ டோன்ட் வரி அபவுட் வெதர் தே வில் அக்செப்ட் ஆர் நாட், யூ கோ அண்ட் அப்ளை. அண்ட் இங்கே வந்து தேர் வெரி பிக் புஷ் நவ் டு கோ அவுட் டு தி ஹோல் கண்ட்ரி. எங்கெல்லாம் போய் இந்த ஐடியா எடுத்துகிட்டு வந்து create a company or a product and a technology, homegrown entrepreneurship. That is a very big theme. Ipo starting from the government to what IIT is doing. So the time is now. This chance. Amma, this is chance. So the chance vittra kodadu. So you had the idea, don't have any regret. Appo irundhupa idea, I didn't think abdi vittach. Try, no, just come and try. Inga they are very welcoming. வந்த உடனே தெர் இஸ் அன் என்டையர் டீம். உங்களை பார்ப்பாங்க, மீட் பண்ணுவாங்க, என்ன ஐடியான்னு கேட்பாங்க, எப்படி உள்ளே கொண்டாடணும்னு பார்ப்பாங்க. அதுவே சொல்லுவாங்க இனிஷியல் அட்வைஸ். தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ காட். இதெல்லாம் சொல்கிறப்பா, பட் யூனோ இது வந்து அங்கேயே இருக்குப்பா, இப்படி நீ நினச்சி பாரு, இந்தமாரி ஒரு ப்ராடக்ட் வரலாமா, யுவர் ஐடியா இஸ் குட், பட் ஆனால் நீ தப்பான இடத்துல இருக்க, இந்த ஏரியாவில் பாரு, ஆர் இந்த ஏரியா தான் வெரி பிக் சேலஞ்ச். அதுவே நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க, பட் அதுதான் பெரிய ஐடியா நினச்சிருக்க மாட்டீங்க, பட் த ஹோல் ஐடியா இஸ் தேர். ஸோ அப்படியும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஈவன் பிஃபோர் இன்குபேஷன். ஸோ அப்புறம் தே வில் சே, பாரு உன் ஐடியா இதெல்லாம் இருக்குது, இஸ் ஆல் வெரி குட், பட் நீ இன்குபேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணணுன்னா நீ இந்தமாரி போட்டு பாரு, பிகாஸ் தட் இஸ் ப்ராபப்ளி வாட் இஸ் வேலிட். ஏன்னா மற்றவங்களாம் அப்படி பேசுகிறாங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ தே வில் என்கரேஜ் யூ, ஒன் தே வில் கைட் யூ, டெல் யூ பாரு திஸ் இஸ் ஹவு யூ கேன் என்டர். இந்த மாரி நீ போட்டினா யூ கேன் பி அக்செப்டட், தென் இட்ஸ் அப் டு யூ. பட் ட்ரை பண்ணலன்னா வாட்ஸ் த பாயிண்ட்? ஜஸ்ட் ட்ரை. தட்ஸ் வாட் ஐ சே. கம் ட்ரை. தே ஆர் வெரி வெல்கமிங்.
இனிஷியலாக வந்து ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி நினைப்போம், ஆர் இட்ஸ் அ வெரி பிக் பேரியர் நினைப்போம். இட்ஸ் நாட் லைக் தட். தே ஆர் வெரி வெல்கமிங். ஐ திங்க் ஜஸ்ட் அப்ளை, தட்ஸ் த மெசேஜ். அதாவது இந்த பார்க்குற மெயினாக யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய மைண்டுக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும், நாமளுக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னும்போது உங்களுடைய இந்த டாக் வந்து பெரிய மோட்டிவேஷனலாக இருந்தது. அதாவது நான் தான் வரணும், இவர் தான் வரணும்னு கிடையாது, ட்ரை பண்ணணும், சும்மா உட்காந்தா போகாது. ஏன்னா அந்த அந்த சந்தேகப்படுறதே ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக். எக்ஸாக்ட்லி. அதாவது சக்ஸஸ் ஆகும் என்று சொல்ல முடியாது, பட் 2-3 தடவை போனால் வேறு இடத்துல கூட சக்ஸஸ் ஆகலாம். ஆமாம். ஸோ அதுக்கு வந்து முன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இல்லை. இப்போது வந்து எவ்ரி திங் இஸ் செட். ஒரு 30 இயர்ஸ் முன்னால் இருந்த சுச்சுவேஷன் இப்போ இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் தொழில் இன்னும் மேலே வரணும். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் உங்களுடைய அந்த இன்னோவேட்டிவ் ஐடியா, அதாவது அந்த சத்தோரி மைண்ட்ஃபுல்னஸ், எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், புத்தா சொன்ன மாதிரி நான் எனக்கு வர ப்ராடக்ட்டு எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கணும், நான் யூஸ் பண்ணுறது மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கும் இருக்கணும், கஸ்டமர் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஐடியாஸ் வரணும் அப்படின்னு டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் வந்து இன்னொரு ஸ்டார்ட் அப் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் ஆக்சுவலாக அந்த ஐடியா வந்து அந்த ஸ்டார்ட் அப் தொடங்குனொரு இன்னொருத்தர். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப்பில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த மெஷின், அந்த ரோபோ, அதை டிசைன் பண்ண ஒரு என்ஜினியர் பிரேம்ன்றவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இது ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட். இன்றைக்கு மட்டுமல்ல, இனி நாளை வருங்காலத்துக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா ஒரு மனித கழிவை மனிதனே ஆள்றதுன்றது மிக கொடுமையான ஒரு விஷயம். நாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணல, நம்ம போய் ரொம்ப அருவருப்பாக மூக்க பிடிச்சிட்டு வர காலம். ஆனால் ஒரு பப்ளிக்காக ஒரு ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு, அது உள்ளே இறங்கி அதை க்ளீன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அது வந்து இப்போ முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அதுக்கு ஒரு விடிவாக தான் வந்து அதுக்கு ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே வந்து அந்த மேன்ஹோலில் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அல்லது ஒன்று போய் கண்டுபிடிக்குது எங்கே அடைப்பு இருக்குன்னு, இன்னொரு ரோபோ வந்து அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றது அந்த ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஸோ இது ஒரு சமூக பொறுப்போட இல்லை சமூக கண்ணோட்டத்தோடு தான் இந்த இப்போ ப்ராடக்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டீமு. அந்த கம்பெனி பேர் வந்து சோலினோஸ் என்ற ஒரு பிராண்ட் நேமில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது என்னென்ன வேலை செய்யுது, எப்படி இயங்குது, இவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துன்றது தான் நம்முடைய இன்ஜினியர் பிரேம் அவர்கள் இப்போ சொல்ல இருக்காங்க. அவரை நம்ம சந்திப்போம். பிரேம், வணக்கம். வணக்கம். இந்த சோலினஸ் அப்படின்ற இந்த கம்பெனி ஆக்சுவலாக என்ன பண்ணுது, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஸோ நம்மக்கிட்ட வந்து மொத்தமாக 3 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து எண்டோபாட், இன்னொன்று வந்து ஹோமோஷப். இதில் வந்து எண்டோபாட் வந்து வாட்டர் சைடில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்காக பண்ணது. ஹோமோஷப் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக பண்ணது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டுமே சோஷியல் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இப்போது எண்டோபாட் பார்த்திங்கன்னா வாட்டர் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு 10 வருஷத்துக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கிரைசிஸ் இருக்குது, நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குது இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம், ஆனால் எவ்வளோ வந்து மக்கள்கிட்ட போய் சேருது, நடுவில் நிறைய வீணாக போகுது. ஸோ வீணாக போகும்போது அந்த தண்ணியை வந்து எங்கே வீணாக போகுது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவே ஒரு பொறுப்பு தான் இல்லையா? இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணுறதும் கம்மியாக ஸ்டோர் பண்ண முடியும், நம்மளால் எஃபிஷியண்ட்டாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் இல்லையா? அது ஒரு பகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். நிறைய பேர் நம்ம மேனுவல் பார்க்குறோம், இறந்து போயிடுறாங்க, க்ளீன் பண்ணும்போது இறந்து போயிடுறாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடையில் அடைப்பு இருக்கும். அந்த அடைப்பை அவங்களால கிளியர் பண்ணுறதுக்காக அவங்க இறங்குறாங்க, அதனால் அந்த மூச்சு திணறியோ இல்லை விஷவாயு பட்டோ செத்து போயிடுறாங்க இல்லையா? இதுக்காக நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். இதுதான் ஹோமோஷப். இந்த 2 ப்ராடக்ட் தான் நம்ம வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எண்டோபாட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு பைப்லைனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வேறு மாதிரியான ரோபாட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோபாட்டுக்கான கேப்பபிலிட்டிஸும் அதிகம். அதே மாதிரி ஹோமோஷப் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ரோபாட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அப்படியே வாட்டர் சைடில் பார்க்கும்போது எண்டோபாட்டில் நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் ரோபாட் இருக்குது. நம்ம வந்து எண்டோ 90, 120, 250 சொல்லுவோம். இது 3 பார்த்தீங்கன்னா பைப்லைனோட சைஸை பொறுத்தது. இப்போது சின்ன வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஏதாச்சும் லீக் இருக்கும்.
ஆனால் நம்மளால் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போக வேண்டிய பைப் இருக்கும். அந்த ரோடு கிராஸ் பண்ணுற கேப்பில் எங்கே வேணால் நடுவில் லீக் இருக்கலாம், நமக்கு எங்கன்னே தெரியாது. இப்போ நான் அந்த பைப்பை நான் சரி பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரோடையும் நான் தோண்ட வேண்டியிருக்கும், ரோடை நான் பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அப்போ நம்ம ரோபோட் ஒன்று வச்சுருக்கோம். இது பைப்லைனுக்குள்ளே போயிட்டு ரோடுக்கு கீழே இருக்க பைப்பையே உள்ளே இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்கே லீக் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கும். ரோடை நம்ம தோண்டவே தேவையில்லை. டிராஃபிக் பிளாக் ஆகாது, வேறு எந்த பிரச்சனையும் இடைஞ்சலும் வராது சொசைட்டியில். ஸோ நம்மளால் ஈஸியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். நம்ம தோண்ட வேண்டியது ஜஸ்ட் ஒரு என்ட்ரிக்காக ஒரு பிட்டு மட்டும்தான். தோண்டிட்டு ரோபோட்டை உள்ளே லான்ச் பண்ணோன்னா அந்த பக்கத்துலேருந்து நம்மளால் எவ்வளோ நடுவில் எங்கெல்லாம் லீக் இருக்குன்னு மொத்தமாக கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒன்று. இதுவே இது வீட்டில் யூஸ் பண்ணுற லைன்ஸ், சின்ன லைன்ஸுக்கு எண்டோ 90 யூஸ் பண்ணுறோம். இதுவே டேங்க்லேருந்து வர பெரிய லைன்ஸ் இருக்குது, அங்கேயுமே லீக் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம பம்ப் பண்ணுற எவ்வளோ வாட்டரை மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாதி தான் நம்மளால் கொண்டு போய் சேர்க்குது, மீதி பாதி லீக்காக தான் போகுது, வீணாக தான் போகுதுன்னு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குறோம். ஆமாம். ஸோ நம்ம அதை எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பைப்லைன்லையுமே லீக் இருக்கும். அப்போ அந்த லீக்கை நம்ம எப்படி குறைக்கலாம், அதையும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்க்கும்போது பெரிய பைப்லைன்லாம் நிறைய பெண்ட் இருக்கும், டேர்ன் ஆகி போகும். இப்போ நம்ம ரோபோட்டும் அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் ஆகணும், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். ஸோ சின்ன பைப்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுலேருந்து அடுத்த தெரு வரைக்கும் தான் போகும், ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்கும். அதே பெரிய பைப்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் 300 மீட்டர் போகும். ஸோ அதுக்கு எண்டோ 250 யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் ஒரே எண்டில் போக முடியும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 250 மீட்டர் போகும். ஸோ நடுவில் இருக்க எல்லா லீக்ஸுமே அதை கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் அதில் கேமரா லிஃப்ட் ஆகும், பைப்லைனில் எங்கே இருக்கோ அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியும் ஒரு லீக் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ டேட்டாவை நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட நம்ம வீடியோவை ப்ரெசென்ட் அது மானிட்டரில் தெரியும். ஆமாம், மானிட்டர் பண்ணும்போது கரண்ட்டாக நம்ம லைவாகவே பார்க்கலாம், எங்கே லீக் இருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம உடனே ஆக்ஷனும் எடுக்க சொல்லலாம். அது லைட்டிங் எப்படி உள்ளே இருட்டாக இருக்கும், உள்ளவே நம்மக்கிட்ட கேமராவும் இருக்குது, பிரைட்டான லைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹெட்லைட்டில் இருக்க அளவுக்கு பவர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும். அது நம்ம பைப்புக்குள்ளே தெளிவாகவே பார்க்க முடியாதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இது ரெண்டும் இதை நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம தோண்ட வேண்டிய செலவு மிச்சம், தண்ணி நம்ம ரொம்ப கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆமாம், தண்ணி நிறுத்த தேவையில்லை. ஒரு ரிப்பேர் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும். பட் நம்ம இது பண்ணும்போது ஒரு நாள்லேயே நம்மளால் 250 மீட்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மக்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்காது, கண்டினியூஸாக தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அடுத்தது நீங்கள் அப்படியே சீவர் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் யூஸ் பண்ணுற அதே ரோபோட்ஸை சீவர் சானிடேஷன் ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ மேனுவல் இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், மேனுவலில் அடைப்பு இருந்து மேனுவல் ஓவர்ஃப்ளோ ஆகி ரோட்டில் போகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா மேனுவல் தான் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். ஆனால் பிரச்சனை மேனுவல்லையும் இருக்கலாம், இல்லை பைப்லைன் அடியில் இருக்கிறதுலையும் இருக்கலாம், தண்ணி ஓவராக ஃப்ளோவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அடைப்புனால தான் நடக்குது. இப்போ அந்த அடைப்பு எப்படி நம்ம சரி பண்ணலாம்? இப்போ முன்னாடி இருந்த மேனுவலுக்குள்ளே போயிட்டு நம்ம ரோபோட்டை உள்ளே லான்ச் பண்ணி எங்கே பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பிளாக்கை நம்ம கிளியர் பண்ணலாம். இதனால் என்ன ஆகுனா அடைப்பை எடுக்கிறதுக்காக மனுஷன் உள்ளே இறங்கணுன்ற தேவையில்லை. அதனால் யாரும் உள்ளே இறங்க வேண்டிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, அதனால் இறந்து போக வேண்டியதை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ மொத்தமாக நம்ம அவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணுறோன்றது ஒரு நல்ல விஷயம் தான். இது ரெண்டு தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். இங்கே 2 ரோபோ சொன்னீங்க இல்லையா, 90 மீட்டர்ஸ் 120 250 ட்ராவல் பண்ணுதுன்னு. இப்போ இது போய் டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை வச்சுருக்கீங்க. ஆமாம், க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரோபோ இருக்கா? ஆமாம், க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தனியாக ஒரு ரோபோட் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. இப்போ இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் நம்ம கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 13 சிட்டிஸ் மேலே பண்ணிகிட்ருக்கோம் ஒரே டைம்லேயே. நம்ம இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுறோம். க்ளீனிங் மேனுவல் க்ளீனிங்க்கு ரோபோட் இருக்குது. மேனுவல் க்ளீனிங்க்கு ஹோமோசெப் இருக்குது. அது மேனுவல்குள்ளே போய் உள்ளே லான்ச் பண்ணோன்னா மேனுவலை கலக்கி உள்ளே ஸ்லட்ஜு சில்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம், அது அடைப்பு இருந்ததுன்னா அது மொத்தமாக கலக்கிறதுனாலே பிளாக் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சக்ஷன் ஹோஸ் போட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 2 ரோபோட் தான் நம்ம கரண்ட்டாக பண்ணுவோம். இப்போ இது எல்லாராலையும் வாங்க முடியுமா? அஃபோர்டபிலிட்டியா இது இல்லை ஹையரிங் பண்ணுறீங்களா, இது எப்படி? ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்டாக இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி இருக்காங்க, சென்னை மெட்ரோ வாட்டர் போர்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் அதை வாங்கி ப்ராடக்டாக வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட சொந்த யூஸ்க்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடத்துல நம்ம பண்ணுறது சர்வீஸாக தான் பண்ணுறோம். நம்மக்கிட்ட டீம் இருப்பாங்க, நம்ம டீம் எங்கே லீக் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எங்கே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமோ அங்கே போயிட்டு அவங்க ரோபோட்டை நம்ம டீமே உள்ளே போய் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே லீக் இருக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அந்த ஏரியாவோட ஏரியா இன்ஜினியர்ஸோ இல்லை சீனியர் இன்ஜினியர் இருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு சில முக்கியமான ஆட்கள் இருப்பாங்களே, அதை கண்ட்ரோல் பண்ணோம், அவங்கக்கிட்ட அதை கொடுப்போம். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் தருவீங்க இல்லை வேறு எங்கேயும் இருக்கா இந்த மாதிரி? இந்தியாவில் ஒரு கம்பெனி மட்டும் தான் பண்ணாங்க, அவங்க சீவர் மட்டும் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வாட்டரில் பார்த்தீங்கன்னா 250 120 இதுக்கு ஈக்குவலாக காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம்னா எண்டோ 90 தான். இப்போ எண்டோ 90 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன பைப்லைன் 90 mm பைப்லைன். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது இந்தியாவில் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது, நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ரோபோட்.
அதுதான் வந்து சின்ன சின்ன பைப்லைன்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். Let's get into the world of pipelines. Endobot is a pipeline crawler which can travel from 90 mm to 900 mm pipelines, even when the water is filled or sludge accumulated at the bottom. Not only crawling, it can even pinpoint the exact location of tree roots, estimate scales, measure inner thickness. It can even adapt to various sizes, pass on the obstacles, identify illegal ferrules, measure the inclination of pipeline, improper joints, encrustations, and laser profiling to measure ovality of the pipeline. Here is the contamination point, where sewage water is getting mixed with the drinking water. We have met Mr. Prem, Solinus Integrity, the design engineer. Now we have another important person who is the brain behind this Solinus Integrity startup, Mr. Moinak Banerjee, who is from West Bengal, and he pursued his education UG from SRM Chennai, and later on he moved to Sweden to pursue his higher education. There he stuck with or come across with an idea to solve the problem of water crisis, and he has a very good innovative idea which can solve the water scarcity of a country. We'll meet Mr. Moinak Banerjee. Mr. Moinak, how you got this idea? As I was abroad doing my higher studies, I realized that the amount of the quality of water they get in their homes is of much higher standard that we have in India, and that they're able to do it because they're managing the pipelines in a proper way and they're using advanced technologies. And from there the idea came in, like why we India cannot do that. We have the brains, we have the resources. If we can also develop some technologies like that, we can also have the idea of drinking from tap. We do not need to have filters. We can have proper water supply to almost 90% or 95% of the citizens that we have in India. And from there we thought of that maybe we can build robots and inspect these pipelines, and which will help us to manage these assets better. The other side, we have my co-founder Divanshu, who was doing his masters from IIT Madras, and there he's always a social entrepreneur, always wanted to make an impact in the society, and there he got an idea, and he even faced one day was going through his home, and then he saw the problem of manual scavenging, people going inside the septic tanks and cleaning, and that when he inquired about that and he tried to understand things in details, he realized that the problem of manual scavenging still persists in India, though it is banned in India, is because the affordable solutions are still not there in the market. And when you do not have affordable solution or the compact solution which is required, it happens behind the curtains. And from there the idea came in, and then Divanshu and Bhavesh came in and we started building the idea together, and I also joined them in developing two different types of solutions which will cater to specifically managing the water and sanitation assets in India. Is it the first of its kind in the globe or in India? Yes, I would say first of its kinds in integrated solutions, because what you see around in India we are the first, but what you see around the globe is there are some companies who develop solutions specifically for managing pipelines, but there are very different types of pipelines that is there abroad in different sizes of different terrain is very different, and it's not an integrated solutions. Like you do not talk about inspection, but you talk about cleaning, you talk about data management. That is still not there around the globe that we have seen. And India, as because the market is not that mature, where you do not have different companies for doing different things, we specifically came up with doing everything, starting from inspection, cleaning, and data management of these assets. So from that way, we are the unique one around the globe. What do you think is an additional challenges working your robo in India if it is being used in other countries? So one of the major challenges that we have specifically in pipelines, if I talk about, the diameter of pipelines that we have in India is very different. Just to give you a data behind that, majority of the Indian pipeline, means 80% of the Indian pipelines starting are below 100 mm, which is very different. Abroad in Germany and in Western world, you have pipelines has a standard of 300 and 400 and above. And when you have a different dia of pipelines, you need a different type of robot. The robot needs to be much more micro, much more compact, much more different types of sensors are required in that. That is one of the major challenges that we have. And secondly, that we have was a terrain. When you go to the advanced Western countries, the terrain that you see in these pipelines is much more different. You do not have that much of sludge, you do not see that much of breakage, because they have been managing these assets for a long time, right? In India,
we see assets which are not been managed for more than 100 years. Pipeline has been laid in the time of British. After that, nobody has taken care of that. So the amount of sludge, the amount of the condition of those pipelines are very bad. So if you do not have a robot which is not very robust, it will not be able to cater through those challenges that we have. So that is one of the major challenges specifically we see in the environment point of view, in the physical environment point of So view. the terrain is very toughest Yes, working yes, in yes, India compared yes, to yes. the other. What we specifically realize that even if our robots can perform in Indian environment, it can perform in anywhere Yeah, you are right. around the globe. So yeah. So it's a very complicated and Yes, very yes. challenging Yes, terrain yes, when yes, compared to other yes. countries. Right. What is your future plan? Suppose you have 90 mm, 120, 250, and I heard from Prem that you are going to have a plan to design a robo which can travel for 60 kilometers or 100 kilometers to find out the various problems inside the tunnel. So as of now, we are specifically, if we see our inspection side of robots that we have in the pipelines, are specifically catering to distance of 300, 400 meters. One thing we are trying to do is we are trying to increase the distance, because as we realize that in India our customers have a very limited budget for inspection, and if you have to if you do a smaller compared to a if you increase the distance of inspection to 1 kilometer or 2 kilometers from one access point, the amount of cost saving that we can do for our customers is much more higher, and that is the reason we are focusing on that, and that is the reason bringing much more advanced technologies which will enable us to do that. That will be a big revolution in India specifically. Other than that, in the cleaning side of robots, we have been successfully been able to develop technologies which clean septic tanks and manholes, but we are also trying to develop robots specifically for cleaning confined spaces like stormwater drains, sewage treatment plants, these type of confined spaces where till now the problem of manual scavenging happens. So there we are trying to develop robots specifically catering to this market. I hope the technology will go for a longer way and long journey to have a check from the scarcity of water. And every citizen of this country will get a clean water and clean drainage that is without any hassles or something. And as you said, your 60 kilometers, 100 kilometers next product will have a success. I thank you very much for on behalf of the audience of DD Tamil. Thank you very much, Manik. Thank you for having me. நேர்களே இது வரைக்கும் 2 ஸ்டார்ட் அப் நம்ம பார்த்தோம். ரெண்டுமே அற்புதமான கண்டுபிடிப்பு. இன்றைக்கி வர ஃப்யூச்சர் வேர்ல்டுக்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு கண்டுபிடிப்பு. அதில் ரொம்ப அற்புதமானது வந்து இந்த சோலினாஸ் இன்டெகிரிட்டி. அப்படின்னா ஒரு மனித கழிவுகளை வந்து மனுஷனை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக பிரேம் அவர்கள் டிசைன் இன்ஜினியரை பார்த்தோம். அதே மாதிரி இதனுடைய கோஃபவுண்டரை அவரையும் பார்த்தோம். இது எப்படி அவங்க இந்த ஜேர்னியை ஆரம்பித்தாங்க, எப்படி இந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததுன்றதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஸ்டார்ட் அப்போடு நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம், நன்றி.